இங்கே எல்லாமே இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களாக உங்கள் மனதையும் உடம்பையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் இப்போ முக்கியம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ. அவ்வளோதான். நீங்கள் தான் இங்கே முக்கியம். நான் என்பது தான் இப்போ எனக்கு முக்கியம். நான் ஒழுங்காக இருக்கணும், நான் சரியாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்குது. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் இல்லை. உங்கள் அப்பா காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? இல்லையே. உங்கள் அப்பாக்கெல்லாம் என்ன பண்ணினா அடுத்த கட்டத்துக்கு பெருசாக போக முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்படி இல்லை. உங்களுக்கு திறமை இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாததுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ கொட்டிக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கிறது மட்டும் தான் இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். ரைட்டா? ஃபஸ்ட்லேருந்து போமா. பாயிண்ட் நம்பர் 1, கற்றல் என்பது காலம் முழுக்க உங்களோடு வரப்போகிறதுனால கற்றலை படிப்பு முடித்தவுடன் தயவுசெய்து நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அலுவலக சூழலுக்கு போனாலும் கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். 2வது, காலை 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவேன், தினமும் அதே வேலையை பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை வளரணும் தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை வளர வேண்டும் என்றால் அதற்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை நீங்கள் போட்டு தாகணும். 3வது, உங்களோடு ஒத்த கருத்துள்ள மனிதர்களோடு தான் நீங்கள் சேர்ந்து பழகி இருக்கிறீர்கள். வெளி உலகம் என்பது அப்படிப்பட்டல்ல. வேறு கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். அவர்கள் உங்கள் எதிரிகள் என்று தயவுசெய்து நினைக்காதீர்கள். 4